வணக்கம் நண்பர்களே. GBM 2.0 அப்டேட் அவசியம். தவறுகள் இருந்தால் சம்பளம் தடைப்படும் அபாயம். அரசு ஊழியர்கள் கவனம் பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை மறக்காம பிரஸ் பண்ணிக்கங்க. தமிழ்நாடு அரசு கருவூலத்துறை அறிமுகப்படுத்திய GBM 2.0 குளோபல் பெனிஃபிஷியரி மாஸ்டர் திட்டம் தற்போது அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு மிகவும் முக்கியமான ஒன்றாக மாறி உள்ளது. இந்த திட்டத்தின் மூலம் ஒவ்வொரு ஊழியர்களுக்கும் தனித்துவமான 11 இலக்க GBM ஐடி உருவாக்கப்படுகிறது. இது ஒரு ஊழியரின் அனைத்து தனிப்பட்ட மற்றும் நிதி விவரங்களையும் ஒரே இடத்தில் ஒருங்கிணைக்கும் முறை. குறிப்பாக வங்கி கணக்கு, ஆதார், பான், மொபைல் எண் போன்ற தகவல்கள் ஒருவருக்கே உரியதாகவும் மற்றவர்களுடன் எந்த விதத்திலும் ஒத்துப்போகாதவையாகவும் இருக்க வேண்டும் என்பதே இந்த திட்டத்தின் நோக்கம். இந்த GBM 2.0 செயல்முறையில் IFHRMS போர்ட்டல் வழியாக ஊழியர்கள் தங்கள் விவரங்களை சரிபார்க்க வேண்டும். இனிஷியேட்டர் லாகின் செய்து GBM 2 பகுதியில் நவ் யுவர் ஸ்டேட்டஸ் மூலம் GBM ஐடி உருவானதா அல்லது ஏதேனும் பிழைகள் உள்ளனவா என்பதை பார்க்கலாம். மேலும் GBM ரிப்போர்ட் வியூவர் மூலம் எக்ஸல் கோப்பை பதிவிறக்கம் செய்து எக்ஸெப்ஷன் வேல்யூ மற்றும் ரிமார்க் பகுதிகளில் உள்ள பிழைகளை கண்டறியலாம். பெயர், பிறந்த தேதி, பணியேற்ற தேதி போன்ற முக்கிய விவரங்கள் SR சர்வீஸ் ரிஜிஸ்டர், IFHRMS மற்றும் CPS GPF பதிவுகளில் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும். பெயர்கள் அனைத்தும் கேபிட்டல் லெட்டர்ஸில் இருக்க வேண்டும். இனிஷியல் பெயரின் பின்னால் வர வேண்டும். அதேபோல் ஒரே மொபைல் எண்ணை 2 ஊழியர்கள் பயன்படுத்தக்கூடாது. PF வகை தெரியாமல் இருந்தால் எம்ப்ளாய் கேட்டகரி மாற்றி மீண்டும் தேர்வு செய்வதன் மூலம் அதை சரி செய்யலாம். இந்த பிழைகளை திருத்தும் போது தேவையான ஆவணங்களையும் பதிவேற்ற வேண்டும். SR புத்தக நகல், ஆதார், பான், CPS GPF விவரங்கள் போன்ற ஆதாரங்கள் கட்டாயம். இந்த தகவல்கள் அனைத்தும் சரியாக இல்லையெனில் சம்பளம் மற்றும் பிற நிதி பலன்கள் ஹோல்டு செய்யப்படும் அபாயம் உள்ளது. எனவே அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் தங்களது GBM 2.0 விவரங்களை உடனடியாக சரிபார்த்து தேவையான திருத்தங்களை விரைவாக முடிக்க வேண்டும் என்பது முக்கிய அறிவுறுத்தலாகும். ஸோ இப்போ GBM 2.0 கண்டிப்பாக அப்டேட் செஞ்சுருக்காங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக அரசு ஊழியர்கள் அனைவருமே நீங்கள் இதை உடனே செஞ்சுக்கணும். செஞ்சு ஒரு ஐடி உருவாக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு 11 இலக்க எண் கிடைத்துரும். இதுதான் உங்களுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ். எல்லாமே உங்கள் டீட்டெயில் இதில் ரெஜிஸ்டர் ஆயிரும். உங்களுடைய ஃபுல் ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ், சம்பள கணக்கு, எந்த கணக்காக இருந்தாலும் உங்களுக்கு இதில் ஃபுல்லாகவே ஆட் ஆயிரும். ஸோ கண்டிப்பாக இது ஒவ்வொரு அரசு ஊழியர்களுக்கும் முக்கியமான ஒரு ஐடி. ஸோ கண்டிப்பாக இது நாள் வரைக்கும் பண்ணலைனாலும் இப்போது உடனே இது ஐடியை உருவாக்கிக்கங்க. ஸோ உங்களுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக அரசு ஊழியர்களுக்கு மற்றும் ஆசிரியர்களுக்கு அனைவருக்குமே இது ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் உறவினர்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இதுபோன்று வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம்.